சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரும் மெடிக்கல் கேம்புக்கு போயிட்டாங்க. இந்த சாவித்திரியும் தாமரையும் பேசிக்கிட்டு இருக்குங்க. அடியே, இவள எப்படியாவது இங்கிருந்து போகல, இவ வயித்துல இருக்க குழந்தைய நம்ம அழிச்சிடணும். இவள ஏதாவது பண்ணியே ஆகணும். இவளை எல்லாரும் இப்போ தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுறாங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல எங்க அண்ணனும் இவ பண்ண தப்ப மறந்துட்டு, வாமா மருமகளே அப்படின்னு சொல்லிட்டு ஆர்த்தி கரிச்சு கூட்டிட்டு வந்துரும். ஆமாம்மா, சேது மாமாவும் தமிழ்ச்செல்வி மேல என்னதான் வெறுப்பை காட்டுற மாதிரி காட்டினாலும் உள்ள அம்புட்டு பாசத்தை வச்சிருக்காருமா. காரணம் அவ வயிற்றுல இருக்க குழந்தைதாம்மா. குழந்தைய காரணமா வச்சுதான் இப்போ எல்லாத்தையும் ஒன்று சேர்க்க பார்க்குறா. இவளை நம்ம சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டும் பேசிக்கிட்டு இருக்குங்க. சரிடி வா, அங்கே எல்லாரும் மெடிக்கல் கேம்பை திறந்து வைக்கிறதுக்காக காத்திருக்காங்க, நம்ம அங்கே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாவித்திரியும் தாமரையும் தமிழை ஏதாவது பண்ணணும் அப்படின்ற நோக்கத்தோட தான் இந்த சிறுமலை கேம்புக்கே வந்திருக்குங்க. வந்துட்டு அங்கே உட்காந்துருக்குங்க. தமிழ் மெடிக்கல் கேம்பில் இருக்காங்க. ராஜாங்க அந்த மெடிக்கல் கேம்பை திறந்து வைக்கிறாரு. எல்லாரும் ராஜாங்கத்தை வரவேற்கிறாங்க. அமைச்சர் வந்திருக்கிறதுனால அங்கே ஏற்பாடெல்லாம் ரொம்ப தடபுடலாக இருக்குது. தமிழோட காலேஜ் சார்பாக அமைச்சர் ராஜாங்கத்தை வரவேற்கிறாங்க. ராஜாங்கம் ஒரு சில வார்த்தைகள் அவங்க எல்லாத்துக்கும் முன்னாடியும் பேசுகிறாரு. இந்த மாதிரி நீங்கள் நல்லா படித்து ஒவ்வொருத்தர் உயிரையும் காப்பாற்றணும், எல்லாரோட உயிரும் உங்கள் கையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் எல்லாத்துக்கும் ஊக்கப்படுத்துகிற வகையில் அங்கே காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டலாம் ராஜாங்கம் பேசிக்கிட்டு இருக்காரு. அப்புறம் பார்த்தா அந்த மெடிக்கல் கேம்புக்கான ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான நேரம் வந்துருச்சு. சரிங்கம்மா, நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், நான் திறந்து வச்சுட்டேன், இனிமேல் எங்களுக்கு என்ன வேலை, நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் அங்கேருந்து கிளம்புறாரு. தமிழ் அந்த மெடிக்கல் கேம்பில் கலந்துக்கிறதுக்காக உட்காந்துருக்காங்க. அப்பத்தா கிட்ட தமிழ் சொல்கிறாங்க, அம்மாச்சி இந்த மாதிரி எனக்கு இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது, நீங்கள் போங்க, நான் மெடிக்கல் கேம்பை முடிச்சுட்டு வாரேன் அப்படின்னு சொல்லவும் உடனே அப்பத்தா சொல்கிறாங்க, அடே சேது, நீ தமிழ்ச்செல்வி கூட இருந்து அவளை நல்லபடியாக பார்த்து நிதானமாக கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நம்ம சேது சொல்கிறாரு, கிழவி, என்னைய கோர்த்து விட்டுக்கிட்டு இருக்க, உன் பேத்தி முக்கியம்னா நீ இருந்து பார்த்துட்டு வர வேண்டியதானே அப்படின்னு சேது அப்பத்தா கிட்ட சொல்லவும் அதுக்கு அப்பத்தா அடே, இப்படி தூரம் உட்காந்துருந்தது எனக்கு குறுக்கெல்லாம் வலிக்குதுடா, நான் போய் செத்த நேரம் உட்காந்துட்டு படுத்து எந்திரிச்சிட்டு வாரேன், நீ அதுக்குள்ளே தமிழ்ச்செல்வி என்னென்ன பண்ணணுமோ பார்த்து பண்ணி நம்ம இருக்கிற இடத்துக்கு கூட்டிகிட்டு சேரு அப்படின்னு அப்பத்தா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ராஜாங்கமும், ஐயா சேது, அதான் அம்மா முடியலைங்குதுல, நீ இருந்து அந்த பிள்ளைய பார்த்து கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கமும் போகிறாரு. போகிற வழியில சாவித்திரி சொல்லுது, பாத்தியாடி, அண்ணனே சேது தமிழ்ச்செல்வி கூட இருக்கணும்னு சொல்கிற மாதிரி ஆகி போயிருச்சு நிலைமை. இன்னும் கொஞ்ச நாளில் என்னென்ன நடக்க போகுதோ தெரியல, நம்மளையும் இவ வீட்டை விட்டு விரட்டிடுவா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்குங்க. அப்புறம் பார்த்தா எல்லாரும் அந்த அவுட் ஹவுஸுக்கு வந்துடுறாங்க. தமிழும் ஒரு வழியாக மெடிக்கல் கேம்பில் கலந்துக்கிட்டு நல்ல பதில் சொல்கிறாங்க. கேட்குற கேள்விக்கெல்லாம் சும்மா டான் பதில் சொல்லி எல்லார்கிட்டையும் கை தட்டு வாங்குறாங்க தமிழ். அப்புறம் அந்த மெடிக்கல் கேம்ப் முடிஞ்சிருது. தமிழ்ச்செல்வி, இன்னும் 3 நாள் இருக்குல்ல, நீ எங்கள் கூட தங்க வேணாம், நீ உங்கள் குடும்பம் அங்கே இருக்கு, நீ அங்கேயே போய் அவங்க கூட தங்கிக்க அப்படின்னு சொல்லவும் சரின்னு சொல்லிட்டு சேதுவும் தமிழும் அங்கேருந்து கிளம்பி ராஜாங்கம் எல்லாரும் தங்கி இருக்கிற அந்த அவுட் ஹவுஸுக்கு வந்துடுறாங்க. அங்கே எல்லாரும் உட்காந்துருக்காங்க. சரி, நம்ம எங்கேயாவது போயிட்டு வருவோமாயா ராசாங்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கம்மா போகிறது அப்படின்னு சொல்லும்போது, இந்த ஊர் ஒரு கிராமத்தில் இருக்கிறதுனால இந்த கிராமத்தில் ஏதேதோ திருவிழா நடக்குதான், அங்கே போய் நம்மளும் போய் கலந்துக்கிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கத்துக்கிட்ட அப்பத்தா சொல்கிறாங்க. உடனே ராஜாங்கம் போலீஸ்கிட்டையும் சன்னாசிக்கிட்டையும் கேட்குறாங்க, என்ன சன்னாசி, திருவிழாவுக்கு போகிற மாதிரி இருக்கா அப்படின்னு கேட்கவும், சார் நீங்கள் தாராளமாக அந்த திருவிழாவுக்கு கலந்துக்கிறலாம், நீங்கள் வரேன்னு சொன்னால் அங்கே உள்ள மக்கள்லாம் உங்களை நல்லபடியாக வரவேற்று தடபுடலாம் நடத்தி முடிச்சிருவாங்க அப்படின்னு அவங்க சொல்லவும் சரின்னு சொல்லிட்டு எல்லாரும் அந்த திருவிழாவுக்கு கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. தமிழ் உட்காந்துருக்காங்க. அம்மாச்சி, நான் வரல, நீங்கள் எல்லாரும் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லும்போது சாவித்திரி அதான் அவள் வரலைங்கிறாள, நீ என்ன அவளை வான்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்க, வாமா நேரமாச்சுல கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்லுது. உடனே ராஜாங்கம் நீ என்னம்மா தனியாக உட்காந்துருக்க போகிற, எங்கள் கூட வா அப்படின்னு ராஜாங்கமும் சொல்லிடுறாரு.
இதை பார்த்துட்டு அப்பத்தான் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. மோகனா எல்லாத்துக்கும் ரொம்ப சந்தோஷமாகிருது. அப்புறம் பார்த்தா எல்லாரும் குடும்பமாக சேர்ந்து அந்த திருவிழாவுக்கு போகிறாங்க. அந்த திருவிழாவில் எல்லாரும் கலந்துக்கிறாங்க. அங்கே எல்லாரும் நல்லபடியாக சாமி கும்பிட்றாங்க. அமைச்சர் வரேன்னு சொல்லவும் அந்த கிராம மக்கள்லாம் சேர்ந்து ராஜாங்கத்தை வரவேற்று அவங்களுக்கு முதல் மரியாதை பண்ணுறாங்க. நீங்கள் எங்கள் கிராமத்தோட திருவிழாவுக்கு வந்து கலந்துக்கிட்டதில் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் ரொம்ப அன்போடு வரவேற்று அவங்களுக்கு சாப்பாடு எல்லாமே கொடுக்குறாங்க. அப்புறம் அங்கே எல்லாரும் சாப்பிட உட்காந்துருக்காங்க. இங்கே வந்து தமிழ் வந்து வீல் சேரில் உட்காந்துருக்காங்க. உட்காந்துருக்கும்போது தமிழ் அப்படியே அவங்க வீல் சேரை தன்னைத்தானே நகர்த்திக்கிட்டு அங்கிட்டு போய் பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிட்டு போகிறாங்க. இந்த சாவித்திரி வந்து அடியே அவ அங்கே நிற்கிறா பாத்தியா, அவளோட வீல் சேரை பின்னாடி இருந்து நம்ம தெரியாமல் தள்ளி விட்டுட்டோம் அப்படின்னா அவள் அப்படியே உருண்டு போய் அந்த மலைக்கு கீழே விழுந்துருவா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேசிக்கிட்டு இருக்குங்க. அப்புறம் பார்த்தா அந்த சாவித்திரி வந்து வாடி அப்படியே நைஸா வா அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி வந்து தாமரையை கூட்டிகிட்டு போகுது. அம்மா அவள் வயிற்றுல வளர்கிற குழந்தை தானே நம்ம அழிக்கணும்னு சொன்னோம், நீ என்னடானா அவளை முழுசாக கொல்ல பார்க்குற அப்படின்னு சொல்லும்போது நமக்கு ஒரு கல்லில் ரெண்டு மாங்காடி, இங்கேருந்து தள்ளி விட்டோம்னா அவள் எப்படியும் உயிர் பொழப்பாளோ பொழைக்க மாட்டாளோ, இதில் அவள் குழந்தை எங்கிட்ட உசுரோட வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்லிக்கிட்டு இருக்கு. இங்கிட்ட பார்த்தா எல்லாரும் திருவிழாவில் நின்றுக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் இந்த சாவித்திரி வந்து நைஸாக வெளியே போகுது. தமிழ் வந்து சாவித்திரி இருக்கிறத கவனிக்கவே இல்லை. அவங்க வெளியே நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சாவித்திரி வந்து தமிழை பிடிச்சி பின்னாடி கூடி தள்ளி விடுது. சேது வந்து அந்த நேரம் பார்த்து கை கழுவிக்கிட்டு நிற்கிறாரு. தமிழ் வந்து ஐயோ காப்பாத்துங்க யாராவது வாங்கலே அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கத்துறாங்க. சேது வேகமாக போயிட்டு தமிழோட வீல் சேரை பிடிக்கிறாரு. தமிழ் அப்படியே வீல் சேரில் இருந்து கீழே விழுந்துடுறாங்க. நல்ல வேளை தமிழுக்கு எந்த ஆபத்தும் நடக்கலை. தமிழ் அப்படியே வயிற்று பிடிச்சிக்கிட்டு ஐயோ என்னால் முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு கதறாங்க. சேது வந்து என்னாச்சு தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு சேது படப்படன்னு தூக்கிட்டு அங்கே வந்து உட்கார வைக்கிறாரு. என்னாச்சுப்பா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க கேட்குறாரு. அப்பா இந்த நிற்கிறாங்களேப்பா அத்தை, இவங்க தமிழ்ச்செல்வி உட்காந்துருக்க வீல் சேரை பின்னாடி இருந்து தள்ளி விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்கிறாரு. இதை கேட்டுட்டு ராஜாங்க வந்து சாவித்திரியை பலார்னு ஒரு அறை விடுறாரு. உடனே சாவித்திரி அண்ணே என்னண்ணே என்னைய போய் அடிக்கிறேன், நான் எதுவுமே பண்ணலனே, அவ கல்லு தடிக்க அப்படியே உருண்டு விழுந்துட்டா அப்படின்னு சொல்லுது. இந்த உருண்டை விழுந்ததான் தான் நான் பார்த்தேனே, நீங்கள் பின்னாடி கூடி தமிழ்ச்செல்வியோட வீல் சேரை தள்ளி விட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு சேது ரொம்ப கோமா பேசுகிறாரு. அப்படியே சாவித்திரியும் தாமரையும் அப்படியே அமைதியாக நிற்கிதுங்க. அண்ணே அண்ணே அப்படின்னு சொல்லுது. நீ நிப்பாட்டு சாவித்திரி, புள்ளத்தாச்சி பிள்ளைய எப்படி தான் உனக்கு இப்படிலாம் பண்ண மனசு வந்துச்சுன்னு எனக்கும் தெரியலை, நீ எல்லாம் என்ன ஜென்மமோ புரியலை எனக்கு சாவித்திரி அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க ரொம்ப கோமா பேசுகிறாரு. அப்பத்தான் வந்து அடியே கூறு கட்டவளுகளா, உங்களுக்கெல்லாம் புத்தி இருக்காடி, நீ ஒரு பொம்பளை பிள்ளைய வச்சிருக்கேல, நீயும் ஒரு பொம்பளை பிள்ளைய பெற்றிருக்க, புள்ளைய வயிற்றுல வச்சிருக்கிறது எம்படு பெரிய விஷயம்னு உனக்கு தெரியாதா, அவ இப்போ ஒத்த உசரையா வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தான் கோபத்துல வார்த்தையை விட்டுறாங்க. என்னம்மா சொல்ற, தமிழ்ச்செல்வி வயிற்றுல விளருது ஒத்த உசுறு தானே அப்படின்னு சொல்லும்போது ஆமையா நான் தெரியாமல் பேசிட்டேன், அவளையும் சேர்த்து சொல்லிவிட்டேன் ரெட்டை உசுறுன்னு சொல்லிட்டு அப்படின்னு அப்பத்தான் அப்படியே சமாளிச்சிடுறாங்க. அப்புறம் பார்த்தா எல்லாரும் வந்துட்டு தமிழை வந்து தொட்டு பார்க்குறாங்க. அந்த கிராம மக்கள்லாம் வந்து தமிழுக்கு செய்ய வேண்டிய வைத்தியத்தை செய்கிறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்கள் மனைவி ரொம்ப நல்லா இருக்காங்க, ஏதோ விழுந்ததில் கை காலில் அடிபட்டுருச்சு, மருந்து போட்டால் சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் சேர்ந்து தமிழுக்கு மருந்து போட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு விபூதி பூசி சரி பார்த்து போங்க, இருட்டு நேரமாச்சு, சீக்கிரமாக போய் சேருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாத்தையும் வழி அனுப்புகிறாங்க. இந்த சாவித்திரி வந்து கடைசியில் மூக்கு விடப்பட்டு தான் கிளம்பி வருது. இதுதான் அடுத்தடுத்து நடக்க போகுது. ஓகே விவோஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.